அத்தியந்தல் சொல்லி ஒரு கிராமம் இருக்குது. அதோட ஏரி கரை பகுதி. அங்கே கொஞ்சம் மறைவான இடத்துல இவங்க 2 பேர் தனிமையில் பேசியிருந்தாங்க. சொல்ல வேண்டியதில்லை, அப்படி இருந்திருக்காங்க. இது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் குரூப் அப்படியே வீடியோவோடு எடுத்துகிட்டு வந்து இவங்களை சுற்றி வளைச்சிட்டாங்க. என்ன செய்கிறது தெரியல. அந்த நேரத்தில் இவங்க இருந்த நிலைமை வேறு, நம்ம சொல்ல முடியாது அது எப்படி இருந்தாங்கன்ட்டு. அவனோட அந்த காதலனை போட்டு அடிக்கிறாங்க. அடித்து என்ன பண்ணுறான், அவன் சட்டையை கட்டி அவன் கையை கட்டிடுறாங்க. பொண்ணோட ட்ரெஸ் எல்லாத்தையும் கட்ட சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு போட்டிருந்த கம்பல் செயின் இதெல்லாம் கூட்டிக்கிட்டு அவங்க ஏற்கனவே திருமணம் ஆனவங்க. ஆனால் அவங்களோட வேற ஒரு ஆண் நண்பரோடு போயிருக்காங்க. கிரிவலம் போயிட்டு எல்லாம் சுற்றுற இடத்துல அது ஒரு மறைவு இடத்துல போயிட்டு இவங்க இது ஃபாலோ பண்ண இந்த குரூப் அவங்களையும் இது பண்ணி அட்டாக் பண்ணி அந்த ஆண் நண்பரையும் அடித்து தமிழ் வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்திருந்து டெய்லி பாலியல் பாலியல் வன்முறைகள் அப்படி நிறைய செய்திகள் வந்துகிட்டே இருக்குது. இது மாதிரி இன்னும் வேறு எதனா பிரச்சனையாக இருக்க போது டக்குன்னு வாங்கன்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் டீம் வாங்க வந்து டிஎஸ்பி ராஜான்னு சொல்லி இந்த பொண்ணு இல்லாமல் 27 பொண்ணுங்களோட வீடியோ, நிர்வாண வீடியோ அதில் கிடைக்கும். பிடிப்பட்ட 8 நபர்கள் 4 பேர் டிவிக்காக மேற்கொண்டு ஒரு திடுக்கிடும் தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைகா புரொடக்ஷன்ஸ், பசங்க புரொடக்ஷன்ஸ் இணைந்து தயாரித்து ஜெயராம் ஊர்வசி நடிக்கும் பரிமளா அண்ட் கோ ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். திருவண்ணாமலை சுற்றி கிரிவலம் போகிறது வழக்கம், பக்தர்கள் எல்லாரும் போகிறாங்க. ஆனால் சமீப நாட்களாக அந்த கிரிவலத்தில் போகிறது கூட ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு இளம்பெண்களுக்கு. அங்கே வரக்கூடிய சிலர் தனிமையில் ஒதுங்குறதும், அதை சிலர் படம் எடுத்து மிரட்டுறதுங்கிறது மாதிரி பல விஷயங்கள் அதை சுற்றி பேசப்படுது. அதில் ஒரு ரவுடிகள் பெயரும் அடிபடுது. தாவேக்கா நிர்வாகிகள், தாவேக்கா கட்சியை சேர்ந்தவர்கள் இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களும் பேசப்படுது. இது தொடர்பாக இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்காக நக்கீரன் நிருபர், சீனியர் நிருபர் திரு அரவிந்த் அவர்களோட பேசலாம். அண்ணா வணக்கம். வணக்கம் பிருத்திவி. ஆன்மீக நகரம் திருவண்ணாமலை, அங்கே பலரும் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் போயிட்டு இருக்கிற இடத்துல சமீபத்தில் வரக்கூடிய செய்திகள் அப்படிங்கிறது பலருக்கும் அச்சமூட்டக்கூடிய வகையில் இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பான ஏரியாவாது இது சம்பவங்கள் என்னையிலேருந்து நடந்துகிட்டு இருக்கு? இப்போ காவல்துறை அதை எந்த அளவுக்கு மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க? அதாவது அண்ணாமலையார் கோயில், திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலை பற்றி நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. உலக அளவில் ஃபேமஸ். அதுவும் இல்லாமல் அந்த தீபம் சாதாரண கிடையாது. மகா தீபம் உலக அளவில் இருந்து பக்தர்கள் வருவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா அந்த கோயில் நார்மலாகவே அந்த பிரதோஷ நாட்களில் பார்த்திங்கன்னா ஒரு 5 லட்சம் பேர் சாதாரணமாக வராங்க. எங்கேருந்து ஸ்பெஷல் வண்டி அது இதுன்னு சொல்லிட்டு ட்ரெயின் எல்லாமே ஃபுல்லாக தான் இருக்கும். ஸ்பெஷல் ட்ரெயினே விடுறாங்க. அந்தளவுக்கு ஆந்திரா, கர்நாடகா இந்த மாதிரிலாம் இருந்தெல்லாம் வராங்க. 5 லட்சம் பேர் இருப்பாங்க அந்த கிரிவலத்தில் மட்டும். அது ஒரு 14 கிலோமீட்டர் சுற்றி வரணும். மேக்ஸிமம் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. இங்கே கிரிவலம் போகாதவங்க நிறைய பேர் போகிறாங்க, அதனால் அது அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். அது நார்மலாகவே பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் இப்போ டெய்லி பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு திருவிழா காலங்கள் இல்லாத நேரத்தில் கூட மற்ற நாட்கள் 20,000 பேர் சாதாரணமாக வருவாங்க. எதுவும் நேற்று சும்மா அந்த தகவலுக்காக விசாரிக்கிற நேற்று 55,000 பேர் நேற்று போயிருக்காங்க. பெருசாக இது விசேஷம் கிடையாது நேற்று. அதுபோல் நடக்குது. இப்போது சமீபத்தில் ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி வைகாசி பௌர்ணமி, அது மே 30ஆம் தேதி அந்த தேதி அன்னைக்கு எல்லாம் நைட்டு ஈவினிங் டைமில் தான் கிரிவலம் போவாங்க. ஏன்னா வெயில் வேறு அதிகம் இந்த மாதம், வெயில் சீசன்லேயே. அதனால் இப்போ போவாங்க. அதிகமான நபர்கள் போவாங்க. அந்த சைடில் போகிறப்போ கொஞ்சம் ஒரு சிலரால் நடக்க முடியாது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போவாங்க. அதுகளுக்கான நிறைய இதுக்கெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி போனவங்க பார்த்திங்கன்னா ஒரு திருவண்ணாமலையை சேர்ந்த ஒரு 22-23 வயசு தான் அந்த பொண்ணுக்கு. அவங்க ஒரு தோழியோடு போயிருக்காங்க. போனவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு போன முன்னாடி நடக்க முடியல, நான் ஃப்ரெண்டை வர வச்சு போகிற சொல்ல அவங்க தோழியை விட்டு நீங்கள் கிரிவலம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆண் நண்பர் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவரை வர வச்சு அவங்க அந்த கிரிவல பாதையிலேருந்து நிறைய வழிகள், அதை போயிட்டு எல்லாம் அந்த அவுட்டர் ரிங் ரோடுன்னு சொல்லுவாங்க, அதை போய் கனெக்ட் ஆகும். நிறைய ரோடு அது சுற்றூர் நிறைய கிராமங்கள் இருக்கும். ரொம்ப அதாவது திருவண்ணாமலை சுற்றி அந்த கோயிலை சுற்றி ரொம்ப கிராமங்கள் நிறைய, அந்த 14 கிரிவல பாதையை சுற்றி நிறைய வழிகள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா அத்தியந்தல் சொல்லி ஒரு கிராமம் இருக்குது. அதோட ஏரி கரை பகுதி. அங்கே கொஞ்சம் மறைவான இடத்துல இவங்க 2 பேர் தனிமையில் பேசிட்டு இருந்திருக்காங்க. லவ்வர்ஸ் எப்படி இருந்திருப்பாங்க இல்லையா? ஒரு ஆணும் பெண்ணும் அது இரவு நேரன்றப்போ எப்படி இருப்பாங்க நம்ம சொல்ல வேண்டியதில்லை, அப்படி இருந்திருக்காங்க. இது திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் குரூப்பு அப்படியே வீடியோவோடு எடுத்துகிட்டு வந்து இவங்களை சுற்றி வளைச்சிட்டாங்க. என்ன செய்கிறது தெரியல. அந்த நேரத்தில் இவங்க இருந்த நிலைமை வேறு, நம்ம சொல்ல முடியாது அது எப்படி இருந்தாங்கன்ட்டு. அந்த மாதிரி அந்த நிலவரத்தில் இருக்கிறப்போ வீடியோவோட பிடிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க. அந்த அவனோட அந்த காதலனை போட்டு அடிக்கிறாங்க. அடித்து என்ன பண்ணுறான், அவன் சட்டையை கட்டி அவன் கையை கட்டிடுறாங்க. அதை சொல்லிடுறாங்க, நீ சத்தமோ வேறு எதனா போட்டேன்னா உங்களை இங்கே எதனா பண்ணிவிடுவோம் அப்படின்னு. ஏன்னா கத்தி இதெல்லாம் வச்சு இது பண்ணியிருக்காங்க. சும்மா போக மாட்டாங்க இவங்க, பிளான்டாக போகிறவங்க. போய் சுற்றி வலிச்சது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த நேரத்தில் எப்படி இருக்கும், ஒரு நிராயுதபாணியாக தான் இருக்கணும். அந்த நேரத்தில் வேறு எதுவும் பண்ணுறதுக்கு முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஆள் நடமாட்டமே இல்லாத இடம். கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த இடத்துல இது பண்ணி பிடிச்சிருக்காங்க.
உடனே அந்த வேறு எதுவும் வழியில் அந்த பொண்ணோட ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்ட சொல்லியிருக்காங்க. கழட்ட சொல்லிவிட்டு அவங்க அத்துமீறலில் ஈடுபட்டிருக்காங்க. ஃபோன் பண்ணி அவங்களோட நண்பர்களையும் வர வச்சுருக்காங்க. அவங்க ஒரு 3 மணி நேரம் அந்த பொண்ணை இது பண்ணியிருக்காங்க. பண்ணிவிட்டு அங்கே அந்த பொண்ணு போட்டிருந்த கம்மல், அப்புறம் அந்த செயின் இதெல்லாம் பிடிங்கிட்டு, மோதிரம் அந்த மாதிரி இதெல்லாம் பிடிக்கிட்டு இது பண்ணி அனுப்பிச்சிட்டு அந்த ஃபோன் நம்பரை வாங்கிட்டு அதை வந்து வீடியோ எடுத்திருக்காங்க. இவங்க அத்துமீறல் பண்ணுறது, அந்த பொண்ணு நிர்வாணமாக இருக்கிறது இதெல்லாம் வந்து வீடியோ பண்ணியிருக்காங்க. ஒரு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் தான் இந்த விஷயம் வெளியே வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே நாள் பார்த்திங்கன்னா ஒரு தருமபுரியிலேருந்து ஒரு பொண்ணு வந்து ஃபோன் மூலிமா கான்டாக்ட் பண்ணி ஒரு புகார் தராங்க. இது திருவண்ணாமலை எஸ்பி ஆஃபீஸ், இந்த மாதிரி நான் வந்தேன், எனது 2 பவுன் நகை வந்து திருடிட்டாங்க, அந்த நபர்கள் என்ன ஃபோனை பண்ணி மிரட்டுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இது ஃபஸ்ட்டு இந்த பொண்ணு 22 வயசு பொண்ணு இருக்குல்லையா, அவங்க அப்பாவோட சொல்லி இது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து அடுத்து மேற்கொண்டு பணம் கேட்குறாங்க. இவங்க அடுத்த நாளே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு பணம் வேணும், ஒரு 50,000 அரேஞ்ச் பண்ணி கொடு, இல்லைன்னா அவ்வளோதான், இந்த இது வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டுருவோம், சோஷியல் மீடியாவில் போட்டுருவோம், உங்கள் ஊருக்கே இருக்க பசங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு பயந்துட்டு இவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. அதே போல் இது போகிறாங்க. இது 2வது இந்த அவங்க அப்பா போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து திருவண்ணாமலை இதில் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. உடனே அந்த தருமபுரி பொண்ணோட இது வருது. அவங்கள விசாரிக்கிறப்போ அவங்க அதே மாதிரி தான் போயிருக்காங்க. போகிறப்போ அவங்க ஏற்கனவே திருமணம் ஆனவங்க, ஆனால் அவங்களோட வேற ஒரு ஆண் நண்பரோடு போயிருக்காங்க. அங்கே கிரிவலம் போயிட்டு எல்லாம் சுற்றுற இடத்துல கிரிவல பாதையில் அதே பெரிய பாளையம்பட்டுன்னு சொல்லி ஒரு பகுதி, ஒரு கிராமம், அந்த பகுதியில் அது ஒரு மறைவிடத்துல போயிட்டு இவங்க அத்துமீறலில் இருந்திருக்காங்க. இது ஃபாலோ பண்ண இந்த குரூப் அவங்களையும் இது பண்ணி அட்டாக் பண்ணி அந்த ஆண் நண்பரையும் அடித்து, இது எல்லாமே இந்த பெங்களூர் போகிற கனெக்டிங் ரோடு. இது இந்த வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா இது போயிட்டு கொஞ்சம் அனாமத்தான இடம் இருக்குது. அங்கே போயிட்டு இவங்க இது மாதிரி அத்துமீறல் இருப்பது அப்படியே கண்காணிச்சிருந்து இவங்க இது மாதிரி ஃபாலோ பண்ணி அவங்களை பிடிக்க அதே போல் அடித்து அவங்ககிட்ட 2 பவுன் வாங்கியிருக்காங்க. அவங்களும் இந்த புகார் ஆகிருக்கு. உடனே எஸ்பி வந்து இந்த 2 புகார் பேரில் அடுத்தடுத்து புகார் வருது, மேற்கொண்டு எதனா இருக்க போகுது, பிரச்சனை ஆக போகுது. ஏன்னா தொடர்ச்சியாக இப்போ என்ன சொல்கிறது, தமிழ் வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து டெய்லி பாலியல் தொல்லையாக, பாலியல் வன்முறைகள் அப்படின்னு நிறைய செய்திகள் வந்துகிட்டே இருக்குது. இது மாதிரி இன்னும் வேறு எதனா பிரச்சனை இருக்க போது டக்குன்னு வாங்கன்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் டீம் வாங்க வந்து டிஎஸ்பி ராஜான்னு சொல்லி திருவண்ணாமலை டிஎஸ்பி அவர் போட்டு ஆறுமுகன் இன்ஸ்பெக்டர், அப்புறம் முரளி, ஹேமாவதின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் போலீஸ் படையை வந்து அவங்க ரெடி பண்ணி இது பண்ணுறாங்க. இவங்க கொடுத்த புகாரின் பேர் இவங்களை இது பண்ணுறாங்க. இவங்க போய் தனிமையாக போனதெல்லாம் தவறுன்னு எல்லாம் ஒத்துக்கிறாங்க. இன்னொரு பெண் என்ன பிரச்சனைனா, இவங்க இந்த குரூப் வந்து அவங்க கல்யாணம் ஆனவங்க ரொம்ப சங்கடப்பட்டு தான் வந்திருக்காங்க. சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அப்போ இந்த பணம் ஜிபேலையும் வாங்கியிருக்காங்க. வேறு எதுவும் தெரியாது இல்லையா, அவங்க வந்து எப்படி வந்தாங்க, எதில் வந்தாங்க, என்ன எதுவும் தெரியல இவங்களை. ஏன்னா வந்த வேகத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பையனை அடித்து போட்டு கூட இருக்கவங்களை அடிச்சுட்டு அந்த ஆண் நண்பரை, இந்த பெண்ணு ஃபுல்லாக துணியெல்லாம் இது பண்ணுற முன்னாடி இப்போ இவங்க ரிலீவ் ஆகிட்டு போகிறப்போ அந்த ட்ரெஸ் அப்படியே தூக்கி போட்டு போகிறாங்களே, அதை எடுத்து இவங்க அதை நம்ம உயிர் பழைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அது போகிறதுக்குள்ள இவங்க அதை வந்தாங்க, தூரத்தில் நிற்க வச்சுருது, வண்டியை நிற்க வச்சு பொறுமையாக நடந்து தான் வருது இவங்களை இது பண்ணுறது. அந்த மாதிரி வந்திருக்காங்க. அதனால மற்ற வண்டி இருந்தால் கூட சரி இந்த வண்டி வந்துச்சு அதில் வந்தாங்க சொல்லலாம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கும் வழி இல்லை, தடையுமே இல்லை. இது ஜிபே மூலயமா தான் அது ஒன்று ஜிபே இவங்க மாற்றுறது. 2வது இவங்க இதோடு விட்டுருந்தா பிரச்சனை இல்லை. இவங்க வந்து பணம் மறுநாள் மிரட்டிக்கிறது. இதுக்கு மேலே நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இந்த 2 பொண்ணும். அதனால் இவங்க கம்ப்ளைண்ட் வரப்போ 2 பேர் ஃபஸ்ட்டு பிடிக்கிறாங்க. அவங்க பிடிச்சி போலீஸ் பாணியில் விசாரிக்கிறாங்க. எப்படி ஸ்பெஷலாக விசாரிப்பாங்க இல்லையா. பிடிச்ச உடனே ஜிபேயில் காசு என்னென்னா, இவங்களுக்கு பிடிச்சவன் ஒருத்தன் இவன் வேற ஒரு நம்பருக்கு அனுப்புகிறான் காசு, அவன் நம்பருக்கே அனுப்பலை, அவன் இன்னொரு நம்பர் அனுப்புகிறான். அந்த நம்பர் அவனையும் பிடிச்சி விசாரிக்கிறப்போ அதை வந்து ஆடையூரை சேர்ந்த வாசுதேவன், இவன் தான் இந்த டீமோட லீடர் சரிங்களா. இவனுக்கு மேலே ஒரு தலைவர் இருக்கான், அவனை பற்றி அப்புறம் சொல்கிறேன். இவன் தான் மெயின் இந்த இதுக்கு A1. ஆமாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரியபாளையப்பட்டு பகுதியை சேர்ந்த ஆகாஷ், இவன் 2 பேர் தான் ஃபஸ்ட்டு பிடிக்கிறாங்க. பிடிச்சி இவங்களை விசாரிக்கிறப்போ அவங்க ஃபோனை பிடுங்குறாங்க. ஏன்னா ஜிபேயில் காசு போச்சா அந்த டிரான்சாக்ஷன்லாம் பண்ணி அவங்க எடுத்து பார்க்குறப்போ அந்த ஏகப்பட்ட டிரான்சாக்ஷன் இருக்குது. இவங்களுக்கு வந்துருக்கு காசு. இன்னும் ஏன் வேலை பார்க்குறேன்னு பார்த்தா பெருசாக வேலையெல்லாம் பார்க்கல. அப்புறம் ஏன் இவ்வளோ காசு உனக்கு டிரான்சாக்ஷன் எதுவாக இருக்குதுன்னு பார்க்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் இதெல்லாம் எடுக்கிறாங்க. இவன் வாசுதேவன் ஒரு ஃபோன் எடுத்து பார்த்தா இந்த பொண்ணு 2 பேர் வீடியோ கிடைக்குது. இந்த பொண்ணு இல்லாமல் 27 பொண்ணுங்களோட
வீடியோ நிர்வாண வீடியோ அதில் கிடைக்குது. இப்போ இது புதுசாக செஞ்சவங்க மாட்டல, இது மாதிரி பல விஷயங்கள் தொடர்ந்து நிறைய நாள் பண்ணியிருக்காங்க. அதாவது அது இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்யூஸ் பண்ணுறது, அவங்க செக்ஷுவலி அவங்க அப்யூஸ் பண்ணுறது, அவங்கள அடித்து அந்த துன்புறுத்தி அந்த ட்ரெஸ்ஸு கழட்டுன்றது, இந்த தயங்கி நிற்கிறப்போ அதை பிடிச்சி இது பண்ணுற மாதிரி ரொம்ப கொடூரமாக அந்த நேரத்தில். அதாவது அந்த பெண்ணோட நிலைமை அந்த நேரத்தை யோசனை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. யாருமே ஹெல்ப் இல்லை, ஒரு காதல் நம்பி வந்துட்டோம், இந்த மாதிரி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம், யாராச்சும் ஒருத்தர் நம்ம காப்பாற்ற மாட்டாரா? ஆனால் அது முக்கியமான நகரம் தானே, யாராவது ஒருத்தவங்க சாலையில் போய்கிட்டே தானே இருப்பாங்க. அதுதான் இவங்க இன்னொரு மிஸ்டேக்னா இவங்க கரெக்டாக குறி வைக்கிறாங்க இந்த டீம். எப்படின்னா தனிமையில் வரவங்க இப்படி ஒதுங்குறாங்க இல்லையா, ஒதுங்குறவங்க தான் ஒதுங்குன்னா பக்கத்தில் ஒதுங்க மாட்டாங்களே. இவங்க வர்றது ஒரு அதாவது நிறைய பேர் வேண்டுதல், ஒரு இந்த மாதிரி ஒரு பிரதோஷம் போனால் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு அவங்க இந்துக்களோட வழிபாடுகள் அதை பண்ணி வராங்க. கிரிவலம் பார்த்துட்டு மக்களோட மக்களாக வந்து போனால் பிரச்சனை கிடையாது. இவங்க என்ன பண்ணுறாங்க, இதில் இந்த மாதிரி ஒரு சில தவறான இதில் எண்ணத்தில் வரவங்க இந்த மாதிரி போகிறதுக்குனே வராங்க அந்த சாலையை விட்டு. ஆமாம், இதை பிடிக்கிறதுக்குனே ஒரு டீம் இருக்குது, இந்த மாதிரி பண்ணுற ஒரு டீம் இருக்குது. அதாவது நீங்கள் கார்த்திக் நடித்த படம் நீங்கள் பார்த்துக்கலாம், இந்த நான் மகான் அல்லன்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா தம்பி கார்த்திக் நடித்த படம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லவர்ஸ் தனிமையில் இருக்கும், உங்களை அடிச்சுட்டு அந்த லவர்ஸை கொண்டு போய் அந்த பெண்களை அந்த மாதிரி பண்ணுவாங்களா, அதே சேம் தான் அந்த குரூப்பு. இது ஏன்னா அந்த படத்தை மிஞ்ச அளவு இருக்குது இந்த சம்பவங்கள். இவங்க இது அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு தொடர்ந்து அஸ்வநாதசுரனின்னு சொல்லி ஒரு பகுதி, அந்த கிராமத்தை சேர்ந்த அப்பு, ஹரிகரன், சர்மா அப்படின்னு 3 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதே போல் சேந்தமங்கலத்தை சேர்ந்த அருண்குமார், திருவண்ணாமலை பாலாஜி நகரை சேர்ந்த சிவகணேசன் என்ற சூர்யா, அப்புறம் விண்ணவனூர் கிராமத்தை சேர்ந்த துரை, அதுபோல் 8 பேர். இதில் ஒரு +2 படிக்கிற பையன், இது இல்லாமல் இன்னும் 2 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அடுத்த கட்ட இவங்களை என்கொயரிக்கு எடுத்தால் தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த திருவண்ணாமலைக்கு வராங்க இல்லையா, வர மெயினாக வந்து இவங்களோட இதுவே வந்து டார்கெட் வந்து அந்த கிரிவலம் டைமில் வந்து இந்த 3 நாள் ரொம்ப பிஸியாக இருக்கும், மாதத்தில் இந்த 3 நாள் இந்த பிரதோஷ நாட்களில் இருக்கும். அப்போ இந்த கிரிவல பாதையிலேருந்து ஒதுங்கி இருக்க கிராமங்கள் நிறையா இருக்கும். அதாவது எந்த வழியிலேருந்து வெளியே போயிடலாம். இப்போ இந்த கிரிவலத்துலேயே நீங்கள் வந்து முடிச்சு நீங்கள் வெளியே போகிறது கஷ்டம். இப்போ ஒரு பக்கத்து ஊர் அந்த சைடு இருக்கிறவங்க, நியர்பை இருக்கிறவங்க, ரெகுலராக வரவங்க அப்படின்றப்ப இவங்களுக்கு கொஞ்சம் இடங்கள் தெரியும். அந்த பாதை கிட்ட வந்து ஒரு இடத்துல வந்து ஜாயின் ஆகும், நிறைய ஊர்களுக்கு கனெக்ட் ஆகிற ஏரியா. அங்கே போகிறப்போ கிராமம் தானே நிறையா இருக்கும், அந்த சைடு இதில் அந்த ஏரியா அந்த பகுதி வந்து இந்த மாதிரி லவர்ஸ், இந்த மாதிரி ஜோடிகள் எல்லாம் வந்து போய் ஒதுங்கிறது, இந்த மாதிரி நடக்கிறது, பல விஷயங்கள் நடக்கிறது, இதெல்லாம் நடந்திருக்கு. இந்த இடத்துல வந்து இவங்களை பிடிச்சா கேட்க ஆள் கிடையாது. என்ன பண்ணுவாங்க, பெரும்பாலும் வந்து வீட்டுக்கு தெரியாமல் இருந்தால் இந்த மாதிரி ஒதுங்குறாங்க. அதுவும் இவங்க தவறு செய்ய போகிறாங்க, இவங்க ரூமில் போய் இங்கே மாட்டுறாங்கன்னா கூட வேறு விஷயம். இந்த மாதிரி இடத்துல மாட்டுறப்போ அவங்க பயம்தான் இருக்கும். வர்றவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, தாய் தந்தைக்கு தெரியாமல் வரவங்க, கணவருக்கு தெரியாமல் வரவங்க. ஆமாம், இந்த மாதிரி வரவங்க தான் இது மாதிரி. அவங்களால அதில் சொல்லவும் மெல்லவும் முடியாது, முழுகவும் முடியாதுன்ற மாதிரி திருடனுக்கு தேல் குத்துன மாதிரி தான் இவங்க கதை. மாட்டிட்டு இப்போது இவங்க காசை இழந்துடுறாங்க, இது எடுத்துடுறாங்க, இந்த ஃபோனு பிடிங்கிறது. அவங்க கொஞ்ச நெஞ்சல் அவங்க பட்ட துன்பங்கள் விசாரணையில் நமக்கு ஒரு போலீஸ் தகவல் சொன்னாங்க. அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப அருவருக்கத்தக்க நிறையா அந்த மாற்ற பெண்களை இவங்க கொடுமைப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா மாட்டிக்கிட்டாங்கன்னா இப்போ நடுராத்திரிக்கு தான் வருவாங்க, விடியிற வரைக்கும் அந்த பெண்களை வந்து இவங்க பயன்படுத்துவாங்க. அதுவும் இல்லாமல் ஆள் நடப்பட்டமாக சுத்தமாக இருக்காது. அப்படி இருந்தாலும் ஒரு 2 பேர், இப்போ இவனுக்கு கும்பல் 8 பேர் 10 பேர் இல்லையா கும்பல், இவனுங்க கூட்டிட்டு மாட்டிச்சு சிக்கிட்டாங்க அப்படின்னாக்கா ஒரு 2 பேர் இந்த அத்துமீறலில் இருக்கிறாங்க அப்படின்னா மற்றவங்க வந்து வெளியே பாதுகாப்பு மாதிரி சுத்தூர் அரணா நிற்கிறது. வேறு யாருன்னா வந்தால் கூட பசங்க தான் அந்த இடத்துல கஞ்சா அடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க அப்படின்னு நினச்சி போயிடுவாங்க இல்லையா. இந்த இடத்துல இந்த பொண்ணு கத்தவும் முடியாது, அந்த நேரத்தில் துணியில் ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி நிலைமையில் அவங்களோட நிலைமை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இவன் காதல் ஒரு வாயை திறந்தானே அவர் அடிக்கிறதுக்கு அடித்தே கொண்டுருவானுங்க, என்ன நடக்கணும்னு சொல்ல முடியாது, உயிர் பழைச்சா போதுன்ற நிலைமை வந்து இந்த இடத்துல நடந்து இந்த மாதிரி தான் பண்ணிவிட்டு இந்த அத்துமீறலில் இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மேற்கொண்டு ஒரு திடுக்கிடும் தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடையூர் வாசுதேவன் இருக்காங்க இல்லையா, அவன் மேலே மட்டும் 3 கொலை வழக்கு, 2க்கு மேலே கொலை வழக்கு இருக்கு அவனுக்கு. அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபடுறான். இவனோட தைரியத்தில் தான் இவங்க வந்து மாட்டியிருக்காங்க. இந்த போலீஸ் இதில் என்கொயரி அப்போ ஒரு போலீஸ் சொல்கிறாரு, எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கார், அவர் இருந்தால் இந்த பிரச்சனை நாங்கள் மாட்டியிருக்க மாட்டோம் அப்படின்னு. இதுக்கு மேலே ஒருத்தர் இருக்கான், ஆடையூர் வாசுதேவனுக்கு மேலேயும் மேலே ஒருத்தர் இருக்கான். அதாவது இந்த குரூப்போட தலைவன்னா தேவதாஸ்ன்னு சொல்லி ஒரு கட்சி பிரமுகர். அவன் சொல்கிறாங்க அது ஏதோ கட்சி பின்னணியில் இருக்கான் அப்படின்ட்டு. அவனும் இந்த இதில் வருவான் அடுத்து. அவன் பெரிய ரவுடி, அவன் கொஞ்சம் செல்வாக்கானவன். இவங்க எல்லாருமே இந்த பெண்களை ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து வச்சுட்டாங்கன்னா இவங்க கூப்பிட்றதுக்கு அவங்க வரணும். இந்த மாதிரி நிறைய கொடுமைகள் பண்ணியிருக்காங்க. இது வந்து இவங்களுக்கு விசாரணைக்காக நீங்கள் போலீஸ் விசாரணை எடுக்கிறப்ப தான்
மேற்கொண்ட விஷயங்கள்லாம் தெரியும். அதே போல் இவங்க மர்டர் கேஸ் அதெல்லாம் ஈடுபட்டதுனால கண்டிப்பாக இந்த நான் மகாநல்ல படம் மாதிரி இவங்க அந்த யாரையாச்சும் கொலை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும், பண்ணியிருக்கலாம், எதுவும் நடந்திருக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த திருவண்ணாமலையிலேருந்து பூ மற்றும் காய்கறிகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இதுக்கு பெங்களூரு சென்னைக்கு போகிறது. இந்த வியாபாரத்தில் இந்த வாசுதேவன் ஈடுபடுறான். அப்போ இவனுக்கு பெங்களூர் லிங்க் அதெல்லாம் இருக்குது. இவங்ககிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஃபோனு, வண்டி, அந்த மாதிரி ஏகப்பட்ட பொருள் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணுறப்ப அவங்க பரிதவிப்பாங்க இல்லையா, வெளியே சொல்லவே முடியாது. இந்த போல் நார்மலாக இப்போ கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆனால் கூட இப்போ முன்னாடியெல்லாம் நிறைய கம்ப்ளைண்ட் நிறைய தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. இது ஒரு கேங்கு, இந்த மாதிரி நிறைய கேங் அந்த வட்டம் அடிச்சிருக்குது. சரி, வட்டம் அடிக்குது. இப்போது புகார் வரும், இந்த மாதிரி வந்தோம் நாங்கள் அடித்து பிடிக்கிட்டாங்க கிரிவல பாதையில் அப்படின்னு தான் புகார் வரும். போலீஸ் தரப்புல நிறைய புகார் வருங்க. ஆனால் இந்த மாதிரி இப்போ மாட்டியிருக்கு. ஆனால் வெறும் திடீர்னு பிடிக்கிட்டானோ எப்படி நம்புற மாதிரியே இருக்காது. ஒரு சில கேஸ் சால்வ் ஆகிருக்கு, ஒரு சிலது நிறைய கேஸ் சால்வ் ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்பில் சொல்கிறாங்க. அதே போல் இந்த பிடிப்பட்ட 8 நபரில் 4 பேர் டிவிகேக்காக, தமிழ் வெற்றிகள் விஜய் கட்சிக்காக ஓட்டு கேட்டவங்க அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு கிடச்சிருக்கு. அதுதான் இப்போ நம்ம புத்தகத்தில் திருவண்ணாமலை நிருபர் ராஜா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து கட்சியோட நிர்வாகிகள் கிடையாது, ஆனால் தாவேக்காக்காக வாக்கு கேட்ட நபர்கள் தீவிரமாக இன்ஸ்டாகிராமில் செயல்பட்டு வாக்கு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க பின்னணியில் கட்சி சார்ந்த நபர்கள் இருக்காங்களா அல்லது இல்லை, அது அடுத்த கட்ட விசாரணையில் தெரியும். இப்போதைக்கு இந்த குரூப் இருக்குது, இந்த குரூப்பை சார்ந்து நிறைய இருக்காங்க. ஏற்கனவே நம்ம நிருபர் ராஜா பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் நிறைய செய்தி பண்ணியிருக்காங்க. எப்படின்னா இந்த இடத்துல எங்கேயாவது மர்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வடநாட்டில் கொலை பண்ணிட்டுருவான், ஆந்திரா இல்லைன்னா வேறு அந்த பீகார் சைடு பண்ணிவிட்டு பாம்பே சைடில் பண்ணிட்டு சாமியார் மாதிரி வேஷம் போட்டு கஞ்சா அடிச்சுட்டு அந்த இதில் உட்காந்துருவான். 2 சைடு நடப்பாதை இருக்கும், அதில் படுத்திருப்பாங்க. நம்ம செய்தி நக்கீரனோட செய்தி எதிரொலி வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு முறை ஒரு லாஸ்ட் போன 5 வருஷத்தில் இந்த மாதிரி எல்லாரையும் வந்து ஐடி கார்டு கொடுத்தாங்க. அதான் யாசகர்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து இது வாங்கி சாப்பிடுவாங்க இல்லையா, அங்கே என்ன சொல்லுவாங்க, துறவி மாதிரி இருப்பாங்க. அந்த அவங்க வந்து யாசகர்னு சொல்லுவாங்க. அந்த யாசகருக்கு வந்து ஐடி கார்டே கொடுத்தாங்க. ஸோ அந்த யாசகர் போர்வையில் நிறைய பேர் கஞ்சா வைக்கிறாங்க. அவங்க வச்சுருக்க ஃபோனு அதெல்லாம் வந்து அப்போ நம்ம நக்கீரல் செய்தி வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா அவ்வளோ காஸ்ட்லி ஃபோன் இருக்கும் அவங்கக்கிட்ட அப்போவே. அந்த மாதிரி நிறைய வெளிநாட்டுக்காரங்க கூட இந்த மாதிரி வந்து இங்கே மாறிட்டு இந்த மாதிரி ஒரு சன்னியாசியாக சுற்றிட்டு இருப்பாங்க அந்த பகுதியில். இப்போ இந்த சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கிறப்ப அந்த பகுதி மக்கள் ஆல்ரெடி இது தொடர்பாக போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், ஆனால் போலீஸார் சரியான நடவடிக்கை எடுத்திருந்தால் அந்த சம்பவம் மறுபடியும் நடந்திருக்காது. போலீஸாரனுடைய அலட்சியம் தான் இந்த சம்பவங்கள் மறுபடியும் நடக்கிறதுக்கும் இன்னும் பல பெண்கள் வந்து இந்த ட்ராப்பில் சிக்கிறதுக்கும் காரணம் அப்படிங்கிறாங்க. அதுதான் நடக்குதாங்க. பெரும்பான்மையான இந்த மாதிரி செய்தியில் நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம், என்னதான் தவறுகள் நடக்குதுன்னா இவங்களா போய் தான் அந்த வலையில் சிக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல போலீஸே வந்து இருக்குன்னா கூட இந்த மாதிரி இடத்துல இருப்பாங்கன்னு சொல்லி யூகிக்கணும் ஃபஸ்ட்டு. சரிங்களா, ஒன்று இவங்க போகிறது தான் தப்பு. இந்த கோயம்புத்தூர் இஷ்யூ தான் பார்த்தீங்கன்னா, அந்த மாணவி இஷ்யூ பார்த்தீங்கன்னா யாருமே ஆள் நடமாட்டமே இருக்காது ஏர்போர்ட் பின்னாடி. சரிங்களா, பகல் நேரத்துலேயே வெறிச்சோடி இருக்கும் அந்த இடம், ஆள் நடமாட்டம் இருக்காது. அப்போ நைட்டு 12 மணி எப்படி இருக்கும், அந்த மாதிரி இடத்துல போய் அவங்க சிக்கிறாங்க தனிமையில். அந்த ஒரு சம்பவம் நடக்குது. அதுபோல் தான் இவங்க அந்த மாதிரி வெறிச்சோடி போய் கிடக்க முடியும், அந்த இடத்துல போய் இவங்க போய் சிக்கிறாங்க ஃபஸ்ட்டு. இதுக்கு நம்ம ஆட்சியாளரையோ அதிகாரிகளையோ போலீஸையோ குறை சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம சேஃப்டி தான் முக்கியம், இவங்க அதை பார்க்கணும். அதுவும் இல்லை, பெரும்பாலும் இவங்களோட டார்கெட், இந்த குரூப்போட டார்கெட் பார்த்திங்கன்னா, அதாவது என்ன சொல்லுவாங்க, திருமணத்தை தாண்டிய உறவு அந்த மாதிரி விஷயங்களில் வராங்க இல்லையா, அந்த மாதிரி வரவங்க, இந்த காதலர்கள், அந்த மாதிரி குறிப்பாக தனியாக அறை எடுக்க முடியாத மனநிலையில் இருக்கிறவங்க, அவங்க தான் அப்படி பண்ணுறாங்க, அவங்கள குறி வைக்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபஸ்ட்டு சம்பவமே வந்து திருவண்ணாமலையில் ஒரு கல்லூரி எதிர்க்க ஒரு பூங்கா இருக்குது. அந்த பூங்காவில் இருந்த ஒரு காதல் ஜோடியை வந்து மிரட்டியிருக்கான் இந்த வாசுதேவன், மிரட்டி பணம் பறிச்சிருக்கான். இதுதான் அதில் வந்து 2-3 சம்பவம் நடக்கவே இவனுக்கு அது தொடர் கதையாகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நிறைய நடந்து விசாரிச்சாக்க இவங்ககிட்ட இன்னும் நிறைய தகவல் வரும். அதே போல் இப்போ 2 பெண்கள் மட்டும் தான் புகார் கொடுத்துருக்காங்க. என்ன தான் இந்த 27 வீடியோ இருந்தாலும் மற்ற 25 பெண்கள் தானாக வரணும், இல்லைன்னா அந்த வீடியோவில் இல்லாத வேறு யாருன்னா பாதிக்கப்பட்டவங்க வந்து கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி குற்றவாளிகளை நீதிக்கு முன்னே நிறுத்தி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். மேற்கொண்டு கடுமையான தண்டனை வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இப்போ இது பொள்ளாச்சி சம்பவம் மாதிரியே இருக்குது. ஒரு தனிமையில் பெண்கள் போகிறாங்க, ஏதோ ஒரு வகையில் தொடர்பு காதலாகவோ அல்லது தகாத உறவாகவோ இருந்தாலும் இந்த மாதிரியான பெண்களை குறி வச்சு இவங்க பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு வெறும் இந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் மட்டும்தான் காரணமாக இருப்பாங்களா அல்லது விசாரணையில் வேறு ஏதாவது விஷயங்கள் தெரிய வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இவங்களுக்கு இடம் கிடைக்கல. ஓஏ அது மாதிரிலாம் நிறைய வந்துடுச்சு. இவங்களுக்கு ஒரு சாக்கு, நம்ம இந்த கோயிலுக்கு போகிறோம், இந்த கோயிலுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு வீட்டில் கேட்க மாட்டேன், சரி கோயில் தானே போகிறேன். இதில் பாருங்க, இன்னொரு பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க தோழியோடு தான் வந்திருக்கு இல்லையா, ஒரு தோழியோடு, சரி வீட்டில் நம்பி தான் அனுப்புகிறாங்க. நீங்கள் போய் இந்த மாதிரி நீங்களே தான் அந்த வலையில் போய் நீங்கள் தான் அந்த தூண்டியில் மாட்டுறீங்க. இந்த மாதிரி ஒரு குற்ற பின்னணியில் இருக்கிறவங்க
ஒரு கையவர்கள் வலையில நீங்கள் தான் சிக்கிறீங்க. போயிட்டு சிக்கினவுடனே அவனோட ஆசையை தீர்த்தினா அவன் பொருளாதார இதையும் பார்த்துட்டு அவன் கொள்ளை அடிச்சுட்டு போயிடுறான். அதுக்கு நம்ம தான் வழி கொடுக்குறோம். ஸோ இது முடிக்கணும்னா இவங்கெல்லாம் கொஞ்சம் மாறணும். அதாவது அவங்களுடைய என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு நம்ம பாதுகாப்பு தான் முக்கியம். அடுத்து தான் மற்ற என்னதான் உங்கள் காதல் இருந்தாலும் இவங்க இந்த சூப்பர் ஹீரோன்னு நினச்சிடுறாங்க. வந்த 10 பேர் அடிச்சிடுவாங்க, இது பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. என்ன பண்ணுவோம், திடீர்னு 4 பேர் வரான். அவன் வர்றது எப்படி வரான்? அந்த டைமில் நீங்கள் ஒரு தப்பு பண்ணுற நேரத்தில் ஒரு திடீர்னு 4 பேர் உங்களை சுற்று போடுறாங்க அப்படின்னா அங்கே என்ன நடக்குது, எதுக்கு அடி விடுது என்ன தெரியாது. ஏன்னா ஃபஸ்ட் நம்ம தப்பு பண்ணுறோம். அவன் நம்மளை அடிக்கிறது தப்பு தான். ஆனால் அதுக்கு முன்னே நம்ம நினச்சிட்டு இருக்குதுன்னா ஐயோ நம்ம தப்பு பண்ணுறதுலாம் நம்ம அடிக்கிறாங்கன்னா இல்லையா, அந்த சூழ்நிலையை நீ தள்ள பண்ணால் அந்த இடத்துல உங்களை என்னதான் வீரனாக இருந்தாலும் அந்த இடத்துல அச்சத்தில் தள்ளிடும். இன்னொரு பொண்ணு நம்மளை நம்பி ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்ற விஷயம் இருக்கும். இவங்களுக்கு என்னன்னா இவங்களோட இதுக்காக ஒதுங்குறாங்க. இந்த ஒதுங்குற இது வந்து இந்த கொள்ளையர்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க. இது ஒரு டீம் தான். இந்த மாதிரி நிறைய டீம் வந்து இருக்குது. இந்த இடத்துலையும் ரோந்து வரணும். இந்த மாதிரி அதாவது முக்கியம் மற்ற நாள் இல்லைன்னா கூட இந்த கிரிவலம் நடக்கக்கூடிய இந்த 2-3 நாள் இருக்கும். அது கொஞ்சம் பிஸியாகவே இருக்கும் அந்த டைமில். அப்போ வந்து இவங்க ரோந்து வந்தால் தான் இந்த மாதிரி தவறுகளையே வந்து காவல்துறை கட்டுப்படுத்த முடியும். ரொம்ப நன்றிண்ணே, நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றிண்ணே. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.